அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்கில் டெவலப்மெண்ட், திறன் வளர்த்தல் அப்படிங்கிற இதில் பார்க்க. நம்ம ஏதோ ஒரு திறமையை வளர்த்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை கொஞ்சம் நிம்மதியாகவும் நல்லாவும் இருக்குங்க. ஏதோ ஒரு திறமையை வளர்த்துக்கணும். அப்படி திறமையை வளர்த்துக்கிட்டா தான் நம்ம ஒரு 4 காசு சம்பாதிக்க முடியும். நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நம்ம அந்த திறமையை காமிச்சு அவங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல பேரும் ஒரு நல்ல அந்தஸ்தும் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு திறமையை வளர்த்துக்கணும். அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோ. இதில் முதல்ல என்ன பார்த்தோம்னா, இங்கிலீஷ் டைப்பிங். இங்கிலீஷில் எப்படி டைப் பண்ணுறது, டெக்ஸ்ட்டை எப்படி டைப் பண்ணுறது. அது லேப்டாப்பில் இருக்கலாம், இல்லை டெஸ்க்டாப்பில் இருக்கலாம். அதில் எப்படி இங்கிலீஷு லாங்குவேஜை டைப் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். முதல்ல வீடியோ பார்ட் 1 வெளியிட்டோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, மோர் தென் 500 பீப்புள்ஸ், ஒரு 500 பேர் அதை பார்த்து பயனடைஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த இங்கிலீஷ் டைப்பிங் பயிற்சியில், அந்த ப்ராக்டிஸில் இது 2வது வீடியோ, அதாவது பார்ட் 2. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது என்னன்னாக்கா, ஒரு நல்ல விஷயத்த 4 பேருக்கு நம்ம பகிரணுங்க. நம்மளால் முடிஞ்சால் காசு கொடுத்து உதவலாம், இல்லை ஃபிசிக்கலாக போய் உடல் உழைப்பு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணாலும் ஷேர் பண்ணாலும் அதுவும் ஒரு ஹெல்ப் மாதிரி தான். இந்த டைப்பிங்லாம் நான் கற்றுக்கிட்டு மினிமம் ஒரு 3 மாதம் ஆச்சு ஓரளவு கற்றுக்கிறதுக்கு. ஆனால் இப்போ நம்ம எல்லாம் அந்த வீடியோ இந்த மாதிரி யூடியூப்லாம் பிற்பாடு அநேகமாக நம்ம ஒரு 1.5 மாதத்துலேயே கற்றுக்கலான்னு நினைக்கிறேன். ஒரு 10 வீடியோ போதும், எல்லாம் ஈஸியாக டைப் பண்ண கற்றுக்கலாம். அதோடு எனக்கு தமிழ் டைப்பிங், நான் இங்கிலீஷும் நல்லா டைப் அடிப்பேன், தமிழ்லையும் நல்லா டைப் அடிப்பேன். இது இங்கிலீஷ் டைப்பிங் ப்ராக்டிஸ் முடித்த பிற்பாடு தமிழ் டைப்பிங் எப்படி பண்ணலான்னு அந்த வீடியோ வெளியிடலான்னு இருக்கோம். அதில் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு இதை பகிருங்க, இதை சொல்லுங்க. அதோட இன்னும் இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட அந்த திறனை எப்படி நம்ம திறனை வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கோசம் நிறைய வீடியோ போடலான்னு இருக்கோம். அதனால் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய பேராதரவுக்கு நன்றி. மேலும் உங்கள் ஆதரவை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். வாங்க, இன்னைக்கு இங்கிலீஷ் டைப்பிங் பயிற்சி வீடியோ 2, அதாவது பார்ட் 2. அதாவது கீபோர்டு எல்லாம் ஒரே மாடல் தாங்க. அது லேப்டாப்பில் இருக்கலாம், இல்லை இப்போ இதில் சின்ன சின்ன பசங்களை டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டில் போய் கற்றுக்கிறாங்க, பழைய மிஷினு, அதுவாக இருக்கலாம், இல்லை டெஸ்க்டாப்பாக இருக்கலாம். எதாக இருந்தாலும் கீபோர்டு ஒரே மாடல் தான். அதில் இப்போ போய் டைப்பிங் இன்ஸ்டியூட்டில் போய் தான் நம்ம போய் டைப் கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் இது மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ முடியும் போது நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷில் டைப் பண்ண தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 1 அந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்த்தோம்னா, எப்படி ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி அந்த ஃபிங்கரை வச்சு டைப் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கர் ASDF அப்படின்னு அந்த சுண்டு விரல், இங்கிலீஷ் லிட்டில் ஃபிங்கர்னு பேர். அந்த சுண்டு விரல்லேருந்து வரிசையாக சுண்டு விரல் ஏக்கும், அடுத்த விரல் எஸ்ஸுக்கும், அதுக்கு அடுத்த விரல் டிக்கும், அடுத்த கடைசி விரல் அதாவது அந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர்னு பேர், ஆள்காட்டி விரல், அதில் எஃப்ஐயும் வச்சுக்கணும், JSDF. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கர் வச்சுக்கணும். இந்த சைடு ரைட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா செமிகோலன் LKJ. அந்த செமிகோலன் சுண்டு வரல், அதுக்கு அடுத்த வரல் L, அதுக்கு அடுத்த வரல் K, அதுக்கு அடுத்த வரல் J ஆள்காட்டி வரல், இங்கிலீஷில் இண்டெக்ஸ் ஃபிங்கர்னு பேர். அப்படி வச்சுக்கணும், ரைட்டுங்களா? அப்புறம் அந்த ஸ்பேஸ் பாரில் 2 கட்டவரையும் வச்சுக்கணும்.
நடுவில் ஒரு இது போகுது இங்கிலீஷ் அந்த கீ போகுது, அது லைட்டாக கொஞ்சம் மேலே தூக்கணும் அப்படி இருக்கணும். நம்ம கை வந்து அந்த கீழே இதில் வைக்கக்கூடாது, கரெக்டாக மேலே மட்டும் ஃபிங்கர் இருக்குன்னு லைட்டாக மேலே கொஞ்சம் மூடாக இருக்குன்னு கையே, அந்த கையே இது மட்டும் கட்டவரில் மட்டும் அந்த ஸ்பேஸ் பாரில் வச்சுக்கணும். இப்படி தான் இந்த கை வந்து ஒரு அமைப்பை நம்ம வச்சுக்கிட்டு டைப் அடிக்க ஆரம்பிக்கணும். நான் இன்னொருத்தர் சொல்லிடுறேன் அந்த என்னென்ன கீ போர்டில் என்னென்ன கீழாக இருக்குன்ட்டு. போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், இருந்தால் ஒரு ஞாபகத்துக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஒன்று வந்து ஆல்ஃபா நியூமரிக் கீன்னு பேர், ஆர் கேரக்டர் கீன்னு பேர். ஆல்ஃபா நியூமரிக் ஆர் கேரக்டர் கீ. இந்த கீழே தான் நம்ம லெட்டர் டைப் பண்ணுறோம். அந்த லெட்டருக்கு மேலே அந்த எழுத்துக்கு மேலே வந்து நம்பர் இருக்குது, 1 2 3 4 சொல்லி 9 முடிஞ்சு அடுத்து 0 முடியும். அந்த நம்பரை டைப் பண்ணலாம். பஞ்சுவேஷன், ஏதாவது கமா போகிறது, செமிக்கோலன் போகிறது, அந்த மாதிரி ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது, அப்படி பஞ்சுவேஷனுக்கும் இந்த கேரக்டருக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் சிம்பிள்ஸ், ஏதாவது வந்து கேள்விக்குறி போடுறது, இந்த மாதிரி வேறு ஏதாவது சிம்பிள் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த கேரக்டருக்கு தான் முக்கியமானது. அடுத்து மாடிஃபையர் கீ, ரெண்டாவது கீ. அது வந்து ஸ்பெஷல் கீஸ் மாடிஃபைடு ஆக்ஷன் when pressed together. ஒரு கீயும் இன்னொரு கீயும் ப்ரெஸ் பண்ணி, இப்போ உதாரணத்துக்கு வந்து ஷிஃப்ட் கீயை யூஸ் பண்ணி இப்போ ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்து இருக்கும் கீபோர்டில். அப்போ ப்ளஸ் வேணும்னா அப்படியே டைரெக்டாக அடிக்கலாம். ஷிஃப்ட் போட்டு அடித்தா மைனஸ் வரலாம், இல்லை சீக்வல் டு ப்ளஸ் அப்படி இருக்கலாம். ரெண்டு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரு சிம்பிள் வந்து டைரக்ட் அடிக்கலாம், இன்னொரு சிம்பிள் வந்து ஷிஃப்ட் போட்டு அடித்தா தான் இன்னொரு சிம்பிள் வரும். அப்போ அது வந்து மாடிஃபையர் கீன்னு பேர். அது ஷிஃப்ட் கீயாக இருக்கலாம், கண்ட்ரோல் கீயாக இருக்கலாம், ஆல்டர் கீயாக இருக்கலாம், விண்டோஸ் கீயாக இருக்கலாம். அது மாடிஃபையர் கீன்னு பேருங்க. அடுத்து மூணாவது கீ வந்து நேவிகேஷன் கீன்னு பேர். நேவிகேஷன் வழிகாட்டுது. அது நேவிகேஷன் கடலில் பயணம், கடல் பயணம் பேர் இங்கிலீஷில். அப்போ கடலில் பயணம் போகிறதுக்கு ஒரு வழிகாட்டி, ஒரு காம்பஸ் மாதிரி அந்த ஏருக்கு கீழே இருக்கும். அதாவது ஏரோ மேலே இருக்கும், ஏரோ கீழே இருக்கும், ஏரோ லெஃப்டில் இருக்கும், ஏரோ ரைட்டில் இருக்கும். அப்போது அந்த கர்சரை நம்ம மேலே நவுத்தினா அந்த ஏரோக்கு மேலே உள்ள ஏரோக்கு யூஸ் பண்ணு, கீழே கர்சரை கொண்டு வரணும், கீழே உள்ள ஏரோக்கு யூஸ் பண்ணு, அப்புறம் லெஃப்ட்டு ரைட்டு. அப்புறம் ஹோம் ஏண்டன் இருக்கு. ஹோம்னா ஒரு வாக்கியத்தில் வந்து ஃப்ரண்ட்டில் வருது, எண்டுனா அந்த ஒரு வாக்கியத்தில் வந்து கடைசியில் வருது. பேஜ் அப்படின்னா ஒரு பக்கத்துக்கு மேலே வருது, பேஜ் ஒரு பக்கத்துக்கு கீழே வருது. இப்படி அந்த நேவிகேஷன் கீயை வச்சு அந்த ஸ்க்ரீனில் வந்து கர்சரை மேலே கொண்டு போகலாம், கீழே கொண்டு போகலாம், சைடில் கொண்டு போகலாம், லெஃப்டில் கொண்டு போகலாம், ரைட்டில் கொண்டு போகலாம். அதனால் அதுக்கு பேர் வந்து நேவிகேஷன், வழிகாட்டும் கீ அப்படின்னு கூட வச்சுக்கலாம் நீங்கள் தமிழில். அடுத்தது ஃபங்க்ஷன் கீஸ்ன்னு பேர். ஃபங்க்ஷன் கீஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன். F1லேருந்து F12 வரலையும், F1லேருந்து F12 வரலையும் இருக்கிற கீக்கு வந்து ஃபங்க்ஷன் கீஸ்ன்னு பேர். மொத்தம் இந்த மாதிரி 4 விதமான கீ இருக்குது. வாங்க கீயோட அமைப்பை இன்னொருத்தர் பார்க்கலாம். இந்த போன வீடியோ ஒன்றில் காமிச்சிருக்கிறேன். இந்த நடுவில் உள்ள பகுதிக்கு பேர் தான் கேரக்டர் கீன்னு பேர். இதில் தான் வந்து இந்த ASDFGHJKL அப்படின்னு ஏலேருந்து Z வரையும் உள்ள அந்த எழுத்துலாம் இருக்கும், இங்கிலீஷ் எழுத்துலாம் இருக்கும். மொத்தம் 3 ரோவாக இருக்குது. 1 2 3 3 வரிசையாக இருக்குது. இது எல்லாம் வந்து கேரக்டர் கீ. இந்த கியூக்கு மேலே, இந்த கேரக்டர் கீக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்பர் கீ வந்துடும். 1 2 3 4 5 6 7 8 9 0ன்னு வந்துடும். இதெல்லாம் நம்பர் கீ. இந்த நம்பர் கீ இந்த சைடில் இருக்கும். அடுத்தது இந்த ZXCV இந்த எழுத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இது மாதிரி இருக்கும், கீ பெரிய கீயாக இருக்கும். அது வந்து ஸ்பேஸ் பார் கீன்னு பேர். இப்போ நம்ம சொன்ன மாதிரி ASDFல லெஃப்ட் ஃபிங்கரையும் லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கரையும் இந்த செமிகோலன் LKJக்கு வந்து ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸையும் வச்சுக்கிட்டு இந்த ZXCV இதில் வந்து கை படாமல் இந்த இதில் மட்டும் அந்த கட்டவரில் மட்டும் ஸ்பேஸ் பாரில் பண்ணும். இந்த கீ தான் ஒரு முக்கியமான கீ. இதில் தான் நம்ம சுற்றி வர போகிறோம். மற்ற எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கீ தான், அதிகமாக யூஸ் பண்ண போகிறதில்ல. குறிப்பாக நம்பர் கீ கூட அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். மாற்றி மாற்றி விட சும்மா பார்த்து கூட அடிச்சுக்கலாம். ஆனால் இந்த கேரக்டர் கீயை மட்டும் நம்ம நல்லா அந்த ஃபிங்கரிங் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ஸ்க்ரீனே பார்க்கக்கூடாது. அந்த புக்கை பார்த்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும், தப்பு இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஃபிங்கரிங் நல்லா ஸ்பீடு வந்துருச்சுன்னா நம்ம புக்கை பார்த்து அடிக்கலாம், ஸ்க்ரீனில் பார்க்கவே தேவையில்லை. 1 2 தப்பு மட்டும் வரும், அப்போக்கப்போ திருத்தினா போதும்.
அதனால் இந்த கேரக்டர் கீ தான் முக்கியம். இது எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த வீடியோ இது சம்மந்தப்பட்டதான். ரைட்டுங்களா? இந்த கேரக்டர் கீழே தான் வந்து மேலே நம்பர் கீ இருக்குது. இதெல்லாம் ஏபிசிடி இந்த எழுத்து உள்ள கீக்கு பேர் இந்த கேரக்டர் கீன்னு பேர், மேலே உள்ள நம்பர் கீக்கு கேரக்டர் கீன்னு பேர், இந்த ஸ்பேஸ் பார்க்கும் கேரக்டர் கீன்னு பேர். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மாடிஃபையர் கீன்னு சொன்னேன். இப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் சி, இந்த கண்ட்ரோல் இங்கே இருக்கு. கண்ட்ரோலையும் சியும் சேர்ந்து அழுத்தினா காப்பி, கண்ட்ரோல் கீ எஸ்ஸையும் அழுத்தினா சேவ். அப்போ இந்த கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு சி அழுத்தினா காப்பி ஆகும், கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் அழுத்தினா சேவ் ஆகும். இப்படி அது மாடிஃபை பண்ணோம். அதெல்லாம் மாடிஃபையர் கீன்னு பேர். அது மாடிஃபையர் கீ இங்கே இருக்கு. கண்ட்ரோலு ஆல்ட்ரு இதெல்லாம் இங்கே இருக்கு. ஷிஃப்ட் அதே போல முதல்ல நான் சொன்ன மாதிரி ஷிஃப்ட் ப்ளஸ் சீக்வல் வந்ததுன்னா ஏதாவது ஒன்று அழுத்தினாக்கா ஒன்று மட்டும் டேரக்டாக இது வரும். இன்னொன்று நம்ம ஷிஃப்ட் கீ அழுத்தி தான் அது வரும். அப்புறம் வந்து கேப்ஸ் லாக். கேப்ஸ் லாக்னாக்கா கேபிட்டல் லெட்டர் வேணும்னா இதை அழுத்தலாம், கேபிட்டல் லெட்டர் வேணும்னா ஸ்மால் லெட்டர் வேணும்னா ஆர்டினரியாக இருக்கும்போது ஸ்மால் லெட்டர் வரும். கேப்ஸ் லெட்டர் வேணும்னா கேப்ஸ் நீங்கள் அழுத்திக்கலாம். திருப்பி ரிலீஸ் பண்ணால் திருப்பி கேப்ஸ் அந்த கீயை வந்து திருப்பி அழுத்தணும். அப்போ கேப்ஸுக்கு ரிலீஸ் ஆகிக்கும். அப்புறம் டேப் கீ. டேப் கீனா அந்த கர்சரை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு 6 இன்ச்சுக்கோ 1 இன்ச்சு ஒரு பேராகிராஃப் எப்படி முதல்ல ஆரம்பிக்கும் போது அந்த பேஜ் எட்ஜுக்கு வராமல் ஓரத்தில் வராமல் கொஞ்சம் தள்ளி இருக்கும். அப்போ அந்த மாதிரி இதுக்கு எவ்வளோ நம்ம தள்ளி வச்சோமோ அது மாதிரி டேப் கீன்னு பேர். கர்சரை வந்து அந்த பேராகிராஃப் ஃபினிஷில் வந்து தள்ளி வைக்கணும்னு வச்சுக்கலாம். அது வந்து டேப் கீ. அப்புறம் ஃபங்க்ஷன் கீ. இந்த மேலே ஒரு F1லேருந்து F12 வரும். இதுக்கு பேர் வந்து ஃபங்க்ஷன் கீன்னு பேர். இப்போ உதாரணத்துக்கு என்ன ஃபங்க்ஷன் கீனா கண்ட்ரோல் ப்ளஸ் F4. இந்த F4 இருக்கு. கண்ட்ரோலையும் F4 அழுத்தினா க்ளோஸ் கரண்ட் ப்ரோக்ராம். இப்போ என்ன ஓடிட்டு இருக்கோ அந்த ப்ரோக்ராமை நம்ம க்ளோஸ் பண்ணால் கண்ட்ரோலையும் F4 அழுத்தினா கரண்ட் ப்ரோக்ராம் க்ளோஸ் ஆகிடும். அதே அல்ட்ரு ப்ளஸ் F4 அதை நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து அழுத்தோம்னா அது க்ளோஸ் ஆல் தி ப்ரோக்ராம்ஸ். எல்லா ப்ரோக்ராம் க்ளோஸ் பண்ணிட்டு ஷட் டவுன் பண்ணிட்டு வந்துடலாம். அதாவது கம்ப்யூட்டரையோ லேப்டாப்பையோ ஷட் டவுன் பண்ணால் ஆல்ட்ரு ப்ளஸ் F4 ஆல்ட்ரையும் F4ஐயும் சேர்த்து அழுத்தோம்னா எல்லா ப்ரோக்ராமும் க்ளோஸ் ஆகிடும், ஷட் டவுன் பண்ணிட்டு வந்துடலாம். இது அதனால இது பேர் மேலே உள்ள F1லேருந்து F12 வரையும் இதுக்கு பேர் வந்து ஃபங்க்ஷன் கீஸ்ன்னு பேர். அப்புறம் இது என்ட்ரி கீ. என்ட்ரின்னா ஏதாவது நம்ம வந்து சர்ச் பண்ணுறோம், நெட்டில் வந்து சர்ச் பண்ணுறோம், டைப் பண்ணிட்டு என்ட்ரி கொடுத்தாக்கா சர்ச் பண்ண ஆரம்பிச்சோம். அதே பொழுது கர்சரை கீழே கொண்டு வரணும் அப்படின்னா என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ இது என்ட்ரி கீ. இது நேவிகேஷன் கீ. நேவிகேஷன் பாருங்க, ஆரோ மார்க் மேலே இருக்குது, கீழே இருக்குது, சைடில் இருக்குது, லெஃப்ட்டில் இருக்குது, ரைட்டில் இருக்குது. எந்த சைடு வந்து நம்ம கர்சர் நவுத்தணுமோ அதுக்கு பேர் வந்து நேவிகேஷன் கீ பேர். இப்போ நம்பர் கீ இங்கே இல்லாமல் இங்கே வேறு நம்பர் கீ இருக்குது, என்ட்ரி இங்கேயும் இருக்குது. ரைட்டுங்களா? இருந்தாலும் நம்ம என்ன இந்த ஏரியாவை நம்ம இதிலே பார்த்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஸ்பீடாக இருக்கும். திருப்பி நம்பர் இங்கே அழுத்திக்கிட்டு இங்கே இருக்குது, இதே மேலே நம்பருக்கு இதை அழுத்திக்கிட்டு இப்படியே போயிட்டு இருக்கலாம். ரைட்டுங்களா? இதுதான் கீயோட அமைப்பு, அந்த கீபோர்டுடைய அமைப்பு. அதாவது மொத்தம் எத்தனை கீ இருக்குன்னா கேரக்டர் கீ இருக்கு, மாடிஃபையர் கீ இருக்கு, ஃபங்க்ஷன் கீ இருக்கு, நேவிகேஷன் கீ இருக்கு. இதெல்லாம் வந்து முக்கியமான கீ. ரைட்டுங்களா? ரைட். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், பட்ஜெட் 1ல் எக்ஸசைஸ் 1 அதை பார்த்தோம். ASDF செமிகோலன் LKG, ASDF செமிகோலன் LKG அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்க சொன்னோம். அது என்ன சொல்லணும்னா ASDF அடித்தவுடன் இடது கட்டை விரலால் ஸ்பேஸ் பார் அழுத்தி பிறகு செமிகோலன் LKJ டைப் செய்யவும். ஃபர்ஸ்ட் ASDF லெஃப்ட்ல அடிக்கணும், திருப்பி ரைட்ல அடிக்கணும், ஸ்பேஸ் கொடுக்கணும் ரெண்டுக்கும். அதே போல அடுத்த ஸ்பேஸ் கொடுத்து ASDF லெஃப்ட் ரைட்டு அப்படியே மாற்றி அடிச்சு நடுவில் ஸ்பேஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்படின்னு ஒரு 5 நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ண சொன்னோம். அதனால 5 நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவு நல்லா அந்த ASDFும் செமிகோலன் LKG வந்துருச்சுன்னா இப்போ நம்ம இன்னைக்கு அடுத்த எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? திருப்பி இதான் நான் என்ன சொல்கிறேன், அந்த கை எப்படி நீங்கள் வந்து அந்த ஃபிங்கரை வைக்கணும்னு திருப்பி இந்த வீடியோ காமிச்சிருக்கோம், இந்த இமேஜில் காமிச்சிருக்கு. இதுதான் கீபோர்டு அமைப்பு. இதுதான் சுண்டு விரல், அதாவது வந்து லிட்டில் ஃபிங்கர் பேர். இந்த இதில் வந்து ஏ வச்சுக்கணும். அடுத்தது வந்து சுண்டு விரலுக்கு அடுத்த விரல் எஸ், இது நடு விரல் டிஏ, இது வந்து ஆள்காட்டி விரல், அது இது வந்து எஃப் வச்சுக்கணும். இது வந்து லெஃப்ட் சைடு லெஃப்ட் ஹேண்டு. இந்த கட்டை விரல் வந்து இங்கே ஸ்பேஸ் பார் வச்சுக்கணும். இந்த நடுவில் உள்ள இந்த ரோலை வந்து எதுவும் கை படக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக தூக்குனாப்பா இருக்கணும். ரைட்டுங்களா? அதே போல் இந்த ரைட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் சுண்டு விரல் வந்து அதாவது லிட்டில் ஃபிங்கரில் வந்து செமிகோலன், அடுத்த விரல் வந்து எல், அடுத்தது கே, அடுத்தது ஜே. இப்படி 4 விரலையும் வச்சுக்கணும். இங்கே ஸ்பேஸ் பார் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ASDF அடிக்கணும், அப்புறம் ஸ்பேஸ் கொடுக்கணும், அப்புறம் செமிகோலன் LKG அடிக்கணும்,
அப்புறம் ஸ்பேஸ் கொடுக்கணும், அப்புறம் ஏஎஸ்டிஎஃப் அடிக்கணும், அப்புறம் ஸ்பேஸ் கொடுக்கணும், அப்புறம் செமிகோலன் எல்கேஜி அடிக்கணும், அப்புறம் ஸ்பேஸ் கொடுக்கணும். இப்படியே ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் ஃபுல்லாக அடித்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் தப்பு வராமல் பார்த்துக்கணும். அடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். இது வீட்டில் வந்து கம்ப்யூட்டர் பிரிண்ட் இருந்தாக்கா நம்மளே டைப் அடித்து பிரிண்ட் அவுட் பார்த்தோம்னா எவ்வளோ தப்பு வருதோ தப்பை குறைச்சிக்கிட்டே வந்தால் போதும். இதுக்கோசம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைப்பிங் கற்றுக்கணும், அந்த ஃபிங்கரிங் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த டைப் இன்ஸ்டியூட் கூட போகிறதில்ல. வீட்டிலே வந்து லேப்டாப்போ இல்லை டெஸ்க்டாப்போ ஏதாவது இருந்து ஒரு பிரிண்டர் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிரிண்டர் இல்லாட்டினாலாம் ஏஎஸ்டிஎஃப் அப்படின்ட்டு இந்த லெஃப்ட் இதையும் ரைட் எக்ஸசைஸும் பண்ணிகிட்டே இருந்தோம்னாக்கா நம்மள ஓரளவு ஃபிங்கரிங் முடிச்சிடும். வாங்க இப்போ எக்ஸசைஸ் 2க்கு போவோம். எக்ஸசைஸ் 2 என்ன ஆகிட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வார்த்தையும் 3 வரி டைப் செய்து பயிற்சி செய்யும். மொத்தம் ஒரு 20 வார்த்தை கொடுத்துருக்கு. ஒன்று வந்து ஆஸ்க், ஏஎஸ்கே, அதாவது இதில் ஏஎஸ்டிஎஃப் நான் சொன்னல, அது ஏஎஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கர் வந்துடும், கே வந்து ரைட் ஹேண்ட் ஃபிங்கர் வந்துடும். இப்படி லெஃப்ட் ரைட்டு ரெண்டுத்துலேயும் வர்ற மாதிரி இந்த மாதிரி இதை சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு 20 வேர்டு. இது வந்து ஏஎஸ்டிஎஃப் செமிகோலன் எல்கேஜே இதுக்குள்ளே தான் வரும். இதுக்குள்ளே வர்ற மாதிரி நீங்கள் இதுக்குள்ளே வர்ற மாதிரி தான் எக்ஸசைஸ் கொடுத்துருக்கு. அதனால் இந்த ஃபிங்கரிங் மட்டும் யூஸ் பண்ணி இந்த வார்த்தையை ஒரு ஆஸ்க்குனாக்கா ஆஸ்க் ஒரு 3 வரி டைப் பண்ணும். ஆல்னாக்கா ஆல் ஒரு 3 வரி. ஆல், ஷால், டேக், ஆட், ஆஸ், லேட், எல்ஏடி லேட், ஜேட், ஜேஏடி ஜேட், எஸ்ஏடி சேட், டிஏடி டேட், கேஏஎல்ஏ கலா, ஏஎல்ஏ சலாஸ், எஃப்ஏஎல் ஃபால், கேஏகேஏ காக்கா, எல்ஏஎஸ்எஸ் லாஸ், டிஏஎஃப்எஃப் டேஃப், டிஏஎல்எல் டால், ஜேஏஎஃப்எஃப்ஏ ஜாஃபா, எஸ்ஏஎல்ஏடி சலாட், எஃப்எல்ஏஎஸ்ஏ ஃப்ளாஸ்க். மொத்தம் 20 வார்த்தை கொடுத்துருக்கு. ஒரு வார்த்தையும் 3 லைன் அடிக்கணும், அடித்து பழகணும். இது வந்து பட்ஜெட் 1ல் எக்ஸசைஸ் 2. முதல்ல ஒரு பட்ஜெட்டை முடிக்கணும். ஒரு பட்ஜெட்டில் இது எக்ஸசைஸ் 2 ரைட்டுங்களா. இந்த ஆஸ்க்கு, ஆலு, சாலு, டேக்கு, ஆடு, ஆஸு, லேடு, ஜேடு, சேடு, டேடு, கலா, அலாஸு, ஃபாலு, காக்கா, லாஸு, டேஃபு, டாலு, ஜாஃபா, சலாட், ஃப்ளாஸ் அப்படின்ட்டு இந்த 20 வார்த்தையும் ஒன்றையும் 3 வரை டைப் செய்து பயிற்சி செய்யணும். இது 2வது எக்ஸசைஸ். அடுத்தது இந்த பாருங்க, இந்த எக்ஸசைஸ் 2 ஏஎஸ்கே ஆஸ், ஏஎஸ்கே ஆஸ், ஏஎஸ்கே ஆஸ், ஏஎஸ்கே ஆஸ் அப்படின்ட்டு 1வது இதை நான் ஒரு லைன் அடிச்சிருக்கிறேன். நீங்கள் இது மாதிரி 3 லைன் அடிக்கணும். 2வது பார்த்தா ஆல் 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 அப்படின்னு சொல்லி ஒரு லைன் அடிச்சிருக்கேன் ஃபுல்லாக. இதை நீங்கள் 3 லைன் அடிக்கணும். 3 லைன் வீட்டில் அடித்து பழகணும். அடுத்து எஸ்ஏஎல் சால் 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 அப்படின்னு சொல்லி இதை ஃபுல்லாக ஒரு லைன் அடிச்சிருக்கேன். இதே மாதிரி உங்கள் கம்ப்யூட்டர்லையோ லேப்டாப்லையோ என்ன பண்ணு 3 லைன் அடிக்கணும். டிஏகே டேக் டேக் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் ஃபுல்லாக அடிச்சிருக்கேன். இதையும் அதே போல் 3 லைன் அடித்து பழகணும். ஏடிடி ஆட் இது என்ன பண்ணுங்க ஃபுல்லாக அடிச்சு காமிச்சிருக்கிறேன். இதே போல் நீங்கள் அடித்து பழகணும். ஒன்றையும் 3 லைன். அப்போ தான் உங்களுக்கு ஃபிங்கரிங் வரும், ப்ராக்டிஸ் வரும். அடுத்து 6 பார்த்தேன் ஏஎஸ்எஸ் ஆஸ் ஆஸ் ஆஸ்ன்னு அடிச்சிருக்கேன். ஃபுல்லாக ஒரு லைன் அடிச்சிருக்கிறேன். அதை நீங்கள் என்ன பண்ணணும் 3 லைன் அடித்து பழகணும். அடுத்து 7 லேட் எல்ஏடி லேட் எல்ஏடி லேட் அப்படின்னு ஒரு லைன் ஃபுல்லாக அடிச்சிருக்கேன். இது மாதிரி 3 லைன் அடிக்கணும். அடுத்து 8 ஜேஏடி ஜேட் ஜேஏடி ஜேட் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் ஃபுல்லாக அடிச்சிருக்கேன். இதையும் 3 லைன் அடிக்கணும். அடுத்து 9 எஸ்ஏடி சேட் சேட் அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கேன். இது எல்லாம் நீங்கள் என்ன பண்ணு 3 லைன் அடிக்கணும். இதே போல் அடுத்து இப்போ வந்து டிஏடி டேட் டேட் டேட்னு சொல்லி அடிச்சிருக்கேன். இதையும் 3 லைன் அடிக்கணும். அதே போல் கலா கலா அப்படின்னு சொல்லி 3 லைன் அடிச்சிருக்கேன். ஒரு லைன் அடிச்சிருக்கேன். நீங்கள் 3 லைன் அடித்து பழகணும். ஏஎல்ஏஎஸ் அலாஸ் அலாஸ் அப்படின்னு சொல்லி 3 லைன் அடிச்சிருக்கேன். இது ஒரு லைன் அடிச்சிருக்கேன். நீங்கள் 3 லைன் அடித்து பழகணும். எஃப்ஏஎல் ஃபால் எஃப்ஏஎல் ஃபால் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் அடிச்சிருக்கேன். நீங்கள் 3 லைன் அடிக்கணும். அடுத்து கேஏ கேஏ காக்கா காக்கான்னு அப்படின்னு என்ன பண்ணுறேங்க ஒரு லைன் ஃபுல்லாக அடிச்சிருக்கேன். நீங்கள் 3 லைன் அடித்து பழகணும். எல்ஏஎஸ்எஸ் லாஸ் எல்ஏஎஸ்எஸ் லாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் அடிச்சிருக்கேன். நீங்கள் 3 லைன் அடித்து பழகணும். அடுத்து 16 டிஏஎஃப்எஃப் டேப் டிஏஎஃப்எஃப் டேப் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் அடிச்சிருக்கேன். நீங்கள் 3 லைன் அடித்து பழகணும். 17 டிஏஎல்எல் டேல் டிஏஎல்எல் டேல் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் அடிச்சிருக்கேன். நீங்கள் 3 லைன் அடித்து பழகணும். 18 ஜேஏஎஃப்எஃப்ஏ ஜாஃபா ஜாஃபா ஜாஃபான்னு சொல்லி ஒரு லைன் அடிச்சிருக்கேன். 3 லைன் அடித்து பழகணும்.
SALAD ஸ்லாட் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் அடிச்சிருக்கேன், நீங்கள் 3 லைன் அடிச்சு போடணும். FLASK ஃப்ளாஸ்ன்னு சொல்லி ஒரு லைன் அடிச்சிருக்கேன், 3 லைன் அடிச்சு போடணும். இப்படி இந்த 20 வார்த்தையும் ஒரு வார்த்தையும் 3 லைன் வர்ற மாதிரி. அப்போ ஒரு லைனுக்கு வந்து 3 லைன் அடிக்கிறீங்க அப்படின்னாக்கா மொத்தம் 20 லைன் இருக்கு. 20 × 3 60 லைன் நீங்கள் அடிக்கணும். 1 3. இது எக்ஸசைஸ் 2. அடுத்து எக்ஸசைஸ் 3 பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பத்தியையும் 3 முறை டைப் செய்து பயிற்சி செய்யும். இப்போது பாராகிராஃப் விட்டுறேன். ஆஸ்க் எ லாட் செமிகோலன், 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 ஆல் ஆஸ்க் எ லாட் செமிகோலன், ஆல் ஆஸ்க் எ லாட் செமிகோலன், ஆல் ஆஸ்க் எ லாட் செமிகோலன். இப்படி என்ன பண்ணிருக்கேன், ஒரு பாராகிராஃபாக அடிச்சிருக்கிறேன். இது ஒரு பாராகிராஃப், இது ஒரு பாராகிராஃப், இது மொத்தம் 3 லைன், 3 கலரு, 3 பாராகிராஃப் அடிச்சேன். இந்த ஒரு பாராகிராஃபையும் 3 பாராகிராஃப் வர மாதிரி டைப் செய்யுங்க. ஒரு பாராகிராஃப்லேயும் 5 லைன் இருக்கு. அப்போ 3 தடவை டைப் செய்யணும்னா 3 15, இது ஒரு 15, இது ஒரு 15, இது ஒரு 15, மொத்தம் 45 லைன் வந்துடும். இது ஒரு பாராகிராஃப் 5 லைன் வருது, 3 தடவை அடிக்கிறீங்க, 3 15. ALAD லாட் செமிகோலன், A லாஸ் செமிகோலன், ஆஸ்க் எ லாட் செமிகோலன், ஆஸ்க் எ லாட் செமிகோலன், A லாட் ஃபால்ஸ் செமிகோலன், ஆஸ்க் எ லாட் ஃபால்ஸ் செமிகோலன். இப்படி இந்த பாராகிராஃபையும் இதே மாதிரி ஒரு 3 பாராகிராஃப் வர்ற மாதிரி ஆடிக்கணும். மொத்தம் 5 லைனு, 3 15 லைன் இதில் வரும், 3 பாராகிராஃப் வரும். அடுத்தது ஆல் ஃப்ளாஸ் ஃபால் செமிகோலன், ஃபால் ஆல் ஃப்ளாஸ் செமிகோலன், ஆல் ஃப்ளாஸ் ஃபால் செமிகோலன், ஆல் ஃப்ளாஸ் ஃபால் செமிகோலன். இப்படின்னு சொல்லி இந்த பாராகிராஃபையும் 3 தடவை அடிக்கணும். மொத்தம் 5 லைன் இருக்கு, 3 15, மொத்தம் 15 45 லைன் வர்ற மாதிரி இருக்கும். இது வந்து 3வது எக்ஸசைஸ். இப்போ நீங்களே உங்களுக்கு கேட்கலாம், சார் எல்லாம் எங்கேயே சார் நீங்கள் எடுக்கிறீங்க, எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, இது எல்லாம் வந்து டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட்டில் இதுக்குன்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்லேருந்து தான் எடுத்து கொடுக்குறேன். அந்த டைப் இன்ஸ்டியூட்டில் வந்து என்ன சொல்லிக் கொடுப்பாங்களோ, எப்படி பசங்களுக்கு வந்து அந்த ஃபிங்கரிங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுப்பாங்களோ அந்த புக்லேருந்து தான் இந்த வேர்டிங்லாம் எடுத்துருக்குறோம். அதனால் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் அந்த டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட்டுக்கு போய் நம்ம அந்த ஃபிங்கரிங் தெரிஞ்சிக்காம இப்போல்லாம் வீடியோ அந்த மாதிரி வந்ததுனால, யூடியூப்லாம் வந்ததுனால நீங்கள் இதை பார்த்து வீட்டில் உட்காந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணாவே கண்டிப்பாக நம்ம வீடியோ கடைசி வீடியோ முடியும் போது கண்டிப்பாக உங்களால் வந்து ஃபிங்கரிங் வந்து ஈஸியாக அடிக்க முடியும், நல்ல ஸ்பீடாக அடிக்க முடியும். எந்த ஒர்க்கையும் நம்மளே செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஒரு புக்கே நீங்கள் அடிங்க, இப்போ கற்றுக்கிட்டீங்க, ஏதோ ஒரு புக் அடிங்கன்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு நோட்டீஸ் அடிங்கன்னு நினைக்கிறீங்க, நீங்களே டைப் அடிக்கலாம். நம்ம இப்போ கம்ப்யூட்டர் சென்டரில் உட்காந்துட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம சொன்ன மாதிரி வராது. நம்ம ஒன்று சொன்னோம்னா அவங்க ஒரு மாதிரி டைப் அடிப்பான், நம்ம ஒரு கலருக்கு சொன்னோம்னா அவங்க ஒரு கலருக்கு எடுத்து கொடுப்பாங்க. அதனால் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ண முடியாது. நம்ம இஷ்டத்துக்கு பண்ணோம்னா நம்ம விருப்பப்படி நம்மளுக்கு என்ன வரும்னு அவுட்புட் வேணும்னு நினச்சோம்னா நம்ம வீட்டில் உட்காந்து லேப்டாப்லையோ இல்லை டெஸ்க்டாப்லையோ உட்காந்து அடித்து இந்த மாதிரி டைப் பண்ணி பழகிட்டோம்னா ஃபிங்கரிங் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு எதுவும் ஈஸியாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு ஏர்னிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நிறைய கம்ப்யூட்டர் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஆள் இல்லை. நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சென்டரில் போயிட்டு வாங்கிட்டு கூட நம்ம வீட்டில் உட்காந்து டைப் பண்ணி கொடுக்கலாம். குறிப்பாக லேடிஸ்லாம் பார்த்தாக்கா வீட்டில் உட்காந்து டைப் பண்ணி அதை அப்படியே மெயில் அனுப்பிச்சிட்டா போதும். உங்களுக்கு ஒரு பேஜ் இவ்வளோன்னு சொல்லி கொடுப்பாங்க, 10 ரூபா 15 ரூபான்னு கொடுப்பாங்க. அது ஒரு சென்டரை பொறுத்துருக்கு. அந்த அளவுக்கு ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்லையும் ஆள் இல்லை. நிறைய மேட்ரு வந்துட்டு இருக்கு, இங்கிலீஷ் மேட்ரு வந்துட்டு இருக்கு, தமிழ் மேட்ரு வந்துட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக இங்கிலீஷ் கூட ஓரளவு அடிக்கிறாங்க. தமிழ் வந்து கொஞ்சம் சிரமங்கிறதுனால வந்து நிறைய பேர் வந்து அது இன்ட்ரெஸ்டாக இருக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம இந்த இங்கிலீஷ் டைப்பிங் முடிஞ்ச பிற்பாடு கண்டிப்பாக தமிழ்லையும் எப்படி டைப் பண்ண முடியுங்கிறத அதையும் வீடியோ போடலான்னு இருக்கிறேன். என்னுடைய ஒர்க் எல்லாமே நானே டைப் பண்ணி நானே தான் அவுட்புட்டு காமிக்கிறேன். அதனால் வந்து நான் வந்து யார்த்தையும் கொடுத்து டைப் படித்தோம்னா அது சரியாக வராது, நம்ம நினச்ச மாதிரி வராதுன்ட்டு எல்லா டைப்பிங் வரைக்கும் நானே பண்ணுறேன். அது நீங்களும் அதே போல் டைப்பிங் கற்றுக்கிட்டு அந்த ஃபிங்கரிங் ஸ்பீடாக வந்துச்சுனாக்கா உங்கள் வீட்டில் உட்காந்து நீங்களே டைப் பண்ணலாம். நீங்கள் அது மூலியமாக வந்து ஏர்ன் பண்ணலாம். ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வைக்கலாம். அதோட ஒரு பிரிண்டரு, ஸ்கேனரு, அப்புறம் அந்த இது லேமினேஷனு, ஒரு ஜெராக்ஸ் மிஷினு வாங்கிட்டா ஒரு கம்ப்யூட்டர் சென்டரு, ஒரு டிடிபி சென்டரும் ஆரம்பிக்கலாம். அந்த நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ வெளியிடுறோம். உங்களுக்கு எப்படியாவது ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணணும்.
நம்ம ஒரு ஸ்கில் நம்மகிட்ட ஒரு திறமை இருந்தால் தான் 4 பேர் மதிப்பாங்க. அதனால் வந்து நல்லபடியாக நம்ம திறனை வளர்ப்போம். இந்த சொன்ன எல்லா எக்ஸசைஸையும் முடிச்சுட்டே வாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து அடுத்த எக்ஸசைஸை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.